திருத்தணியை நோக்கிச் சென்ற ரயில் பெட்டிக்குள் சிலர் அரிவாளுடன் மிரட்டி வட இந்திய தொழிலாளியை தாக்கும் காணொலி சமூக வலைதளங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்திட்டு இருக்கு. தாக்குதலில் ஈடுபட்ட சிறுவன் பாதிக்கப்பட்ட தொழிலாளி அருகே வெற்றி குறி காட்டி நின்றது இன்ஸ்டாகிராம் ரீலாக பகிரப்பட்டு வைரலாகி இருக்கு. ஒடிசாவை சேர்ந்த பாதிக்கப்பட்டவர் தற்போது திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராரு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் வேலை பார்த்து வந்த மத்திய பிரதேசத்தை சேர்ந்த சிராஜ் என்ற புலம்பெயர் தொழிலாளியை தான் 4 சிறுவர்கள் அரிவாள்களால் கொடூரமாக தாக்கியிருக்காங்க. இதில் படுகாயமடைந்த சிராஜ் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றும் வராரு. இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட 17 வயதுடைய 4 சிறுவர்களில் 3 செங்கல்பட்டு சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. 4வது சிறுவன் தனது படிப்பை காரணம் காட்டி நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் கொடூரமாக இந்த தாக்குதல்களை அந்த சிறுவர்கள் மேற்கொண்டிருக்காங்க. வடமாநில இளைஞர் கெஞ்சி கேட்டும் அவரை கொடூரமாக தாக்கும் சிறுவர்கள் இந்த காட்சிகளை தங்கள் செல்போனில் வீடியோவும் எடுத்திருக்காங்க. இந்த சம்பவத்திற்கு பின் பல சமூக காரணங்களும் உளவியல் காரணங்களும் இருக்கு. குற்றச்செயலில் ஈடுபடுவது தவறு என்பது தாண்டி சிலரிடம் அது ஹீரோயிசம் போல மாறியிருக்கு. முக்கியமாக குறிப்பிட்ட சில பகுதிகளில் இது ஹீரோயிசமாகவும் உள்ளது. வெட்டுனா ஜெயிலு, போனா புழலு, இறங்குனா ஜெயிலு என்று ரைமிங்காக பேசும் இளைஞர்கள் பலர் இப்போது ட்ரெண்டாகியும் வராங்க. இப்படி பேசுவது குற்றச்செயல்களில் ஈடுபடுவது இப்போது சில இளைஞர்கள் மத்தியில் கூலாகி விட்டது. முக்கியமாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கலாச்சாரத்திற்கு இடையில் வேகமாக ட்ரெண்டாக எதையாவது செய்ய வேண்டும். அதற்காக சிலர் இப்படி கத்தியை காட்டி ரீல்ஸ் போடுவது, ரவுடி போல காட்டிக்கொள்வது அதிகரித்து வருது. இப்படி கிரைம் செய்வதை கூட பாடலாக பாடி சிலர் அதை ஹீரோயிசம் என்று நம்புவதும் வழக்கமாகி உள்ளது. சாமான் பறக்கும் பொருளை போடு, மட்டை பண்ணு, கேசு வாங்கு என்று குற்றங்களை செய்வதை கூலாக வர்ணிக்கும் பாடல்கள் அதிகம் வருவதும் சமயங்களில் அது மெயின் ஸ்ட்ரீம் படங்களில் கூட வருவதும் கூட இந்த கலாச்சாரம் அதிகரிக்க காரணமாகி விட்டது. இப்படியெல்லாம் செய்தால் நாமும் ஹீரோ போல நானும் பிரபலம் ஆகிடலாம் என்ற எண்ணமும் பலருக்கும் இருக்கு. அதோடு புழல் சென்ட்ரல் சென்று வந்தால் வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிடலாம், பெரிய கை ஆகிவிடலாம் என்று சிலர் மனதில் எண்ணங்களையும் விதைக்கப்படுகிறது. இதுவும் கூட இந்த குற்றம் அதிகரிக்க காரணமாகியே இருக்கு. போதைப் பொருளை கலாச்சாரம் கடந்து 10 வருடங்களாகவே உயர்ந்துவிட்டது. கஞ்சா தாண்டி இப்போது 10 ஆண்டுகளுக்கு முன் கேரளா, பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் மட்டுமே கிடைத்த தீவிர போதைப் பொருட்களும் இப்போது சென்னையிலும் கிடைக்கிறது. இந்த போதைப் பொருட்கள் குற்றச்செயல்களை அதிகரிக்கின்றன. மன ரீதியான கோபம், குழப்பத்தையும் அதிகரிக்கிறது. ரவுடிசம் அதிகரிக்கவும் காரணமாகி இருக்கு. ஸோ அந்த வட இந்திய இளைஞரை இப்படி கொடூரமாக தாக்க காரணம் என்னவா இருக்கும்? இதில் வேற ஏதாவது பின்னணி இருக்குமான்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.